என்னது, விரல்கள்ல நட்டை உடைக்கிறதுனால இவ்ளோ ப்ராப்ளம் வருமா? பொதுவா விரல்கள்ல நட்டை உடைக்கும் போது சோர்வு நீங்கும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வெளிப்படையா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலனாலும் கூட இப்படி அடிக்கடி நம்ம நட்டை உடைக்கும் போது எதிர்மறை விளைவுகள் இதனால உண்டாகும். ஆனா கை கால்கள்ல எப்படி முட்டிகள் இருக்கோ அதே மாதிரிதான் விரல்கள்லயும் முட்டிகள் இருக்கும். இந்த முட்டிகள்ல இருக்க எலும்பை இணைக்கிறது சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லப்படுற ஒரு வகை பசை. இந்த எலும்புகளுக்கு நடுவுல வாய்வு இருக்கும். இந்த வாய்வு சுழலும் போது அதுல இருந்து ஏர் பபிள் உருவாகி பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகும் போது நம்ம நெட்டை உடைக்கிறதுனாலதான் இது மாதிரி சவுண்ட் அதுல இருந்து வெளிப்படுது. எப்பயாவது ஒரு வாட்டி நெட்டை முறிக்கும் போது பெரிதளவா எந்த பாதிப்பும் தராது. ஆனா இந்த தவிர அடிக்கடி செய்யறப்போதான் நம்மளுடைய முட்டிகள்ல இருக்கும் சாஃப்ட் டிஷ்யூ ஆனது பலவீனம் அடையுது. நம்ம கால் விரல்கள்ல அடிக்கடி நெட்டை உடைக்கும் போது மூட்டு வலி கூட வரலாம்னு சொல்லப்படுது. குழந்தைகள் நெட்டை உடைக்கவே கூடாது. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த எலும்புகள் வளர்ற ஸ்டேஜ். இப்படி அடிக்கடி நெட்டை உடைச்சா அவங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கும் அந்த எலும்பானது சரியான ஷேப்ல வளராது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால அடிக்கடி நெட்டை உடைக்கிறத தவிர்த்துருங்க.